ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் கிளியரன்ஸ் சேல் வந்து சண்டே நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சம் பர்சனல் இஷ்யூனால அப்டேட் பண்ண முடியலை. அந்த மெட்டீரியல் எல்லாம் இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல் இருக்குது சொல்லிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் ப்ரைஸ் வைஸ் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம குந்தன் ஸ்டோன்லேருந்து பார்த்துடலாம். குந்தன் ஸ்டோனில் நியர்பை ஒரு 15 ஷேப் கிட்ட நான் இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. ப்ளஸ் அதோட ரேட் எல்லாமே சேம், ஆல்மோஸ்ட் சேம் தான். ஃபஸ்ட்டு 3mm ரவுண்டில் 3mm 4mm 5mm 3 சைஸ் இருக்குது. 10 கிராம் வந்து 15 rupees, 50 கிராம் 70 rupees, 100 கிராம் 130 rupees. 3mm இருக்குது, 4mm இருக்குது, 5mm இருக்குது. சேம், எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். 5mm. அடுத்து ஸ்கொயர் ஷேப் பார்க்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் 4mm இருக்குது. 4mm. குந்தன் ஸ்டோன் முன்னாடி ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி. இப்போ நிறைய ஆரி ஒர்க்கில் கூட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 3mm இருக்கு, 4mm இருக்குது, 6mm இருக்குது, ப்ளஸ் 8mm இருக்குது. இதுவும் சேம். 10 கிராம் வந்து 15 rupees, 50 கிராம் 70 rupees, 100 கிராம் வந்து 130 rupees. இதுலேயும் 3 சைஸ் இருக்குது. அடுத்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் பார்க்கலாம். ட்ரையாங்கிளில் 2 சைஸ் இருக்குது. ஒன்று 6mm இருக்குது, இன்னொன்று 8mm இருக்குது. இதுவும் சேம் அதே மாதிரி. 10 கிராம் 15 rupees, 50 கிராம் 70 rupees, 100 கிராம் 130 rupees. இது எல்லாம் இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் சேம். இந்த ப்ரைஸ் எப்போவுமே சேம் ப்ரைஸாக இருக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. ஒன்ஸ் இந்த ஸ்டாக் கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக கிடைக்காது. அடுத்து நம்ம ஐ ஷேப் பார்க்கலாம். ஐ ஷேப்லேயும் அதே மாதிரி 3 வெரைட்டிஸ் இருக்குது, 3 சைஸ் இருக்குது. ஒன்று 6mm இருக்குது, அப்புறம் 8mm இருக்குது, அப்புறம் 10mm இருக்குது. இதுவும் சேம் அதே மாதிரி தான். 10 கிராம் 15 rupees, 50 கிராம் 70 rupees, 100 கிராம் 130 rupees. 6mm, 8mm, 10mm. அடுத்து திலகம் ஷேப் இருக்குது. திலகம் ஷேப்பில் 6mm இருக்குது, இன்னொன்று 8mm இருக்குது. இதுவும் சேம், அந்த குந்தன் ஸ்டோன் அதே சேம் ப்ரைஸ் தான். 10 கிராம் 15 rupees, 50 கிராம் 70 rupees, 100 கிராம் 80 rupees. இதே மாதிரி இதில் ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்க மாதிரி இதே இதில் கோல்டு கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதில் நிறைய இல்லை, கொஞ்சம் ஒரு 10 கிராம் 20 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி தான் ஸ்டாக் இருக்குது. இதில் இவ்வளோ ஸ்டாக் தான் இருக்குது. இது சேல் ஆகிற வரைக்கும் தான் இந்த ப்ரைஸில் இவ்வளோ குவான்டிட்டி தான் இருக்குது மொத்தமே. இதுலேயும் ரவுண்ட் ஷேப் இருக்குது. ஃபஸ்ட்டு காமிச்சது 4mm, இது 5mm. அப்புறம் இந்த டைமண்ட் ஷேப் இருக்குது, ஒரு 50 கிராம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஆஃப் மூன் மாதிரி அந்த ஷேப்பில் இருக்குது. இதுவும் ஐ ஷேப் 8K சைஸ் நம்பர். அப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குது. ட்ரையாங்கிள் ஷேப் 4mm. இது 3mm ரவுண்ட் ஷேப், 3mm ரவுண்ட் ஷேப், 3mm ஸ்கொயர் ஷேப். இதுலேயும் இவ்வளோ தான் சைஸ், இவ்வளோ ஸ்டாக் தான் இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அவைலபிள் ஸ்டாக் நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவும் சேம் 10 கிராம் 15 rupees, 50 கிராம் 70 rupees. 100 கிராம் கண்டிப்பாக இருக்காது, மேக்ஸிமம் 50 கிராம் ரேஞ்ச் தான் இருக்குது. இது ஒன்ஸ் ஸ்டாக் கிளியர் ஆகிற வரைக்கும் தான் இந்த ப்ரைஸ். ப்ளஸ் இவ்வளோ குவான்டிட்டி தான் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது.
அடுத்து ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற அந்த பீட்ஸ் பார்க்கலாம். அதில் 3mm அண்ட் 4mm நான் கிளியரன்ஸ் சேலில் இப்போ அதை அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இதில் முன்னாடி நம்ம ஒரு பஞ்ச் வந்து 3mm 40 rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணோம். இப்போது 3mm ஒரு பஞ்ச் வந்து 30 rupees. ஒரு பஞ்ச்னா எத்தனை லைன் இருக்குன்னா 12 லைன்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் 12 to 15 லைன்ஸ் கிட்ட இருக்கும். இது இவ்வளோதான் ஒரு பஞ்சில் வரும். அப்படி ஃபுல்லாக 30 rupees 3mm சைஸ் இது. அப்புறம் இது 4mmல இது ஃபுல்லாக அப்படி ஒரு பஞ்ச். இது முன்னாடி நம்ம பேஜில் ஒரு பஞ்ச் வந்து அப்படி 60 rupeesனு சேல் பண்ணோம். இப்போ இந்த பஞ்ச் அப்படி ஃபுல்லாக 50 rupees. அடுத்து சுகர் பீட்ஸ் பார்க்கலாம். சுகர் பீட்ஸ் அப்படி ஃபுல்லாக ஒரு பேக்கெட் 450 கிராம் இருக்கும். அப்படி ஃபுல் ஒரு பேக்கெட் வந்து 250 rupees. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி மிரர்ஸ் வந்து பெரிய சைஸ் மிரர்ஸ் வரைக்கும் இருக்குது. ரவுண்ட் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப் ரெண்டு மட்டும்தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 50 கிராம் 40 rupees. கிளியரன்ஸ் இல்லை. சேம் ப்ரைஸ் எல்லா டைமும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. நார்மலாக நான் என் பேஜில் என்ன ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அந்த ப்ரைஸில் தான். இது ஒன்லி ஃபார் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரேட்டு. அப்புறம் குச்சி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற அந்த கேப்ஸ் மாதிரி கொஞ்சம் இருக்குது. இது அப்படி 50 கிராம் வந்து 30 rupees, 100 கிராம் 60 rupees. கிளியரன்ஸ் சேலில் தான் போட்டிருக்கேன். இதுவும் ஒன்ஸ் இது இந்த ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்குது. இது காலி ஆயிடுச்சுன்னா சேம் இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக இருக்காது. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இன்னும் 2 ஷேப் இருக்குது, அப்டேட் பண்ண மறந்துட்டேன். பிக்சர் செப்பரேட்டாக அனுப்புன்னு சொன்னால் நான் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுற இந்த ரவுண்ட் பீட்ஸ் இருக்குது. இதில் 3 சைஸ் இருக்குது. 6mm, இது 8mm, இது வந்து 10mm. இதுவும் சேம் 50 கிராம் 30 rupees, 100 கிராம் 70 rupees. இது எல்லாமே நான் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே கிளியரன்ஸ் சேலில் உள்ள ப்ரைஸ் தான். நான் ஆக்சுவல் ப்ரைஸ் இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆக்சுவல் ப்ரைஸ் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அப்படி தெரியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். நான் என்ன ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸோ இப்போ என்ன கிளியரன்ஸ் சேலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அதுவும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி டோனட்ஸ் இருக்குது. இதில் 2 சைஸ் இருக்குது. இதுவும் நம்ம பேஜில் ஃபர்ஸ்ட்டு 100 கிராம் 100 rupees சம்திங் நம்ம சேல் பண்ணது தான். இப்போது 50 கிராம் வந்து இது 30 rupees, 100 கிராம் சேம் 60 rupees. இதில் இவ்வளோ தான் ஸ்டாக் இருக்குது. இது ஒன்ஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் சேம் இந்த ப்ரைஸில் இது கண்டினியூ பண்ணலாம். தென் ஜண்டபாலி பார்க்கலாம். ஜண்டபாலி 4 சென்டிமீட்டர் அந்த சைஸில் உள்ளது இருக்குது. இதுவும் சேம் 50 கிராம் 30 rupees, 100 கிராம் 50 rupees. அப்புறம் கொஞ்சம் பேங்கிள் பேஸ் இருக்குது. நான் சாம்பிளுக்கு ஒரு 3 பேங்கிள் பேஸ் மட்டும் இப்போ நான் இந்த பிக்சரில். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்கிள் பேஸ் பார்க்கலாம். பேங்கிள் பேஸில் வந்து ஒரு 25 பாக்ஸ் கிட்ட கிளியரன்ஸ் சேலில் நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லா பிக்சரும் இதில் காட்ட முடியாது சொல்லிட்டு சாம்பிளுக்கு ஒரு 3 பாக்ஸ் மட்டும் இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இது ஒவ்வொரு பாக்ஸும் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேஜில் 110 rupeesக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது. இப்போது கிளியரன்ஸ் சேலில் 95 rupees ஒரு பாக்ஸு. இதில் வந்து என்னென்னா 1 கட்டு 4 கட்டு மேக்ஸிமம் அந்த 2 பாக்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் 8mm அந்த 2 கட்டு அந்த பாக்ஸ் ஒரு 2-3 பாக்ஸ் இருக்குது. சைஸ் வைஸ்னால் 2.2 to 2.8 வரைக்கும் பேங்கிள் பேஸ் வந்து ஸ்டாக் இருக்குது. ஒன்ஸ் இது ஸ்டாக் இருக்க வரைக்கும் சேம் இந்த ப்ரைஸில்
இந்த பேங்கிள் பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன சைஸ் வேணும் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேங்கிள் பேஸ் வேணுங்கிறப்ப என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து இந்த மாதிரி லேஸ், அப்படி ஃபுல் லேஸ், அப்படி ஒரு ரோல் வந்து 30 rupees. இந்த ஃபுல் ரோல் ஒரு ரோலும் 35 rupees. நம்ம பேஜில் இதுக்கு முன்னாடி செல் பண்ணிட்டு இருந்தது 35 rupees. இப்போ கிளியரன்ஸ் சேலில் ஒரு ரோல் 30 rupees. அப்புறம் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது, ரவுண்ட் ஷேப் இருக்குது, ஐ ஷேப் இருக்குது, ப்ளஸ் திலகம் ஷேப் இருக்குது. இதுலேயே கொஞ்சம் கலர்ஸ் நிறைய இருக்குது. ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், கோல்டு கலர், சில்வர் கலர், ரெயின்போ கலர், அந்த மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்குது. இது ஆக்சுவலி நம்ம பேஜில் 50 கிராம் 70 rupeesனு சேல் பண்ணிட்டு இருந்தது. இப்போ 50 கிராம் 55 rupees. திலகம் ஷேப் இருக்குது, ஐ ஷேப் இருக்குது. ஐ ஷேப்லேயே பிங்க் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. அதே மாதிரி சேம் திலகம் ஷேப்லேயும் ஐ பிங்க் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர் எல்லா கலர்ஸும் இருக்குது. சேம் அதே இது ரவுண்ட் ஷேப்பும் இருக்குது. இந்த மாதிரி ரெயின்போ கலர் கூட இருக்குது. எல்லாமே சேம் 50 கிராம் 55 rupees. இன்னும் நிறைய பேர் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சும்மா பார்த்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் அனுப்பி எனக்கு கேட்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்குறீங்க. ப்ளீஸ் ஃபஸ்ட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஃப்யூச்சரில் இதே மாதிரி சேம் கிளியரன்ஸ் சேல்ஸ் நிறைய நான் அப்டேட் பண்ணுவேன். ப்ளஸ் எல்லா மெட்டீரியலும் நான் பேஜில் அப்டேட் பண்ணுறதை விட சேம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் யூடியூப் சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒன்லி சேனல் ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் நான் இந்த ரேஞ்சில் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த ரேஞ்சில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஸ்டோன் லேஸ் வந்து அப்படி 1 மீட்டர் 8 rupees. 10 மீட்டர் வாங்கினீங்கன்னா 80 rupees அந்த மாதிரி வரும். அப்படி ஒரு பெரிய ஃபுல் ஷீட்டாக இருக்குது. மோரோவர் எல்லா மெட்டீரியல்ஸும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளியரன்ஸ் சேல் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வீக்கில் என்னெல்லாம் அப்டேட் பண்ண முடியுமோ எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நான் என்னென்ன வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா கண்டிப்பாக அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.